டாக்டர் என்ன சொன்னாரு? நான் தான் சொன்னேன்ல, சாப்பிட்டதுதான் சரியில்லை. அப்போ அது பிள்ளை வாந்தி இல்லையா? உடம்புக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? எனக்கு ஒன்றும் இல்லடா, நீ வருத்தப்படாத. பார்த்துக்கோ. சரிங்க. வாந்தி எடுத்து ஒரு மாதிரி இருக்காங்க பாரு. வரேன்னு மாமா வரேன். நான் தான் சொன்னேன்ல, என் உடம்புக்கு ஒண்ணுமே இல்லைன்னு. நீங்க தேவையில்லாம கிளப்பி விட்டுட்டு இப்ப பாத்தீங்களா எல்லாருக்கும் வருத்தம் ஆயிடுச்சு. நான் என்ன வேணும் நான் சொன்னேன்? ஒருத்திக்கு எப்படா பிள்ளை பிறக்கும்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கும்போது வாந்தி எடுத்தா வேற என்ன நினைப்பாங்க? அதுக்குன்னு தங்கச்சி போயிட்டு வரதுக்குள்ள ஆரத்தி அது இதுன்னு வேண்டான்னு சொன்னேன். கேட்டாதானே? ஆமா, உடனே என் மேல பழிய தூக்கி போட்டுருங்க. ஏதோ ஒரு ஆசையில செஞ்சேன். உங்க தங்கச்சிக்கு பிள்ளை பிறந்து என்னை அத்தைன்னு கூப்பிடணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? ஆமா, அதுவும் சரிதான். நாங்க 2 பேரும் கிளம்புனது வேற விஷயமா தான். வர்ற வழியில இந்த விஷயமா பேசிட்டு அப்படியே இங்க வந்துட்டோம். அதான் கஸ்தூரி இப்படிலாம் பண்ணிட்டா. அப்பாடியோ, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல இன்னைக்குதான் என் வீட்டுக்காரு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. மாப்பிள்ள, நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பியா? சொல்லு ஜெகா. நீ சொல்லி எதை நான் கேட்காம இருந்திருக்கேன். நடந்ததெல்லாம் தூக்கி போட்டுரு. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறது ஒண்ணுதான். நீங்க 2 பேரும் போய் ஏன் ஒரு நல்ல டாக்டரை பார்க்க கூடாது? என்ன, உனக்கு மாசம் ஒரு தடவை இதே வேலையா போச்சு. அதெல்லாம் நாங்க போய் பார்த்துட்டோம். சும்மா சும்மா போய் பார்த்துட்டு இருக்க முடியுமா? டாக்டர் பக்கம் நீங்க எப்ப போனீங்க? அதெல்லாம் போனோம் அண்ணி. டாக்டர் என்ன சொன்னாங்களா? அதெல்லாம் பிறக்கும்போது பிறக்கும், இல்லனா பிறக்காதுன்னு நினைச்சிட்டு பேசாம இருங்கன்னு சொன்னாங்க. மா இருமா, எங்க போற நீ? உள்ள எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு. காலையில வந்த உங்களுக்கு ஒரு டீ கூட கொடுக்காம நாங்க பாட்டுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். இருங்க, நான் டீ எடுத்துட்டு வரேன். தனோ, அதான் ஒண்ணு வேணான்னு சொல்றேன்ல, இருமா. ஆமா தானோ, செத்த இரு. டீ எல்லாம் எப்ப வேணாலும் குடிச்சுக்கலாம். மத்ததெல்லாம் அந்தந்த நேரத்துல நடந்தாதான் உண்டு. இருதானா, அதான் ஏதோ பேசுறோம்னு சொல்றாப்லையே. மாப்பிள்ள, இது புடி புடி மாப்பிள்ள. என்னது இது? நம்ம காரைக்குடிக்கு வந்திருக்கிற புது டாக்டர் அம்னே. சென்னையில மதுரையில ஏற்கனவே ஆஸ்பத்திரி இருக்கான். காரைக்குடிக்கு இப்பதான் வந்திருக்கிறாங்களாம். இவ ஒருத்தி இப்ப இல்லம்மா, அதெல்லாம் 1-2 வருஷமா இருக்காங்க. அதுவாங்க இப்ப முக்கியம். ஆனா நம்ம சுப்பு மருமகளுக்கு எவ்வளவு நாளா பிள்ளை இல்லாம இருந்துச்சு. ஒரு 10-15 வருஷம் இருக்காது. அவங்களுக்கே பிள்ளை பிறந்துருச்சுன்னா பாரேன். ஆமா மாப்பிள்ள, நாங்க இவ வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தோம். அப்பதான் மாரிமுத்து குழந்தை பிறந்திருக்குன்னு ஸ்வீட் கொடுக்குறாப்ல. அவங்க ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம டாக்டரை பார்த்தாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவன் ஆள் எப்படி இருப்பான்னு தெரியும்ல. அவனுக்கே குழந்தை பிறக்கும் போது உங்களுக்கும் தனத்துக்கு என்னென்ன குறைச்சல்? எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு. சும்மா வேற வேலை இல்லாம இதுக்கெல்லாம் டாக்டர் பார்த்து மாத்திரை சாப்பிட்டு அவங்க 4-5 ஊசியை போட்டு ஒண்ணு வேண்டாம். இப்படி பேசாதனா, எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருக்க. நான் உங்ககிட்ட போலாமான்லாம் கேட்கல. நான் தெரிஞ்சவங்களை வச்சு பேசி வேற ஆளை புடிச்சு டாக்டர் பக்கத்துக்கு நேரமெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆமா, நாளைக்கு காலையில 2 பேரும் போயிட்டு வந்துருங்க.
இவங்களெல்லாம் போக சொன்னா போக மாட்டாங்க. ம், ம். அதான் இத்தனை வருஷமா பார்க்குறோமே. உங்க 2 பேர்த்தையும் நானே வந்து கூட்டிட்டு போறேன். காலையில நீங்க 2 பேரும் ரெடியா இருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன மாப்பிள்ள ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? இல்லை, புதுசாக போய் டாக்டரை பார்த்து அதான் எனக்கு என்ன இதுன்னு புரியல. இங்க பாருண்ணே, இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் ஓம் பக்கத்தே குத்தம்னு சொல்லிடுவாங்கண்ணே. உங்களை போக விட்டு 4 பேர் 4 விதமா பேசினா நல்லாவா இருக்கும்? அண்ணி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நானா சொல்றேன், 4 பேர் சொல்லுவாங்கன்னு சொல்றேன். நேரங்காலத்தோட எல்லாம் நடக்கணும்னே. இப்பயே உங்களுக்கு 39 வயசாயிருச்சு. இந்த தனத்துக்கு 34 ஆயிருச்சு. 33 அண்ணி. ஒரு வயசுலதான் இப்ப இவளுக்கு பிரச்சனை. புள்ள வேணுங்கிறதுல உனக்கு பிரச்சனை இல்ல. ஏய், வளன்னு பேசிட்டு இருக்க வேணாம். ஒரு தடவை நீங்க 2 பேரும் என் கூட ஒரு 1 மணி நேரம் வந்துட்டு போறதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? அப்படியே பிரச்சனை இருந்தாலும் நீங்க வந்துதான் ஆகணும். என்ன தனம், 2 பேரும் இப்படி மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? காலையில நீ பித்த வாந்தி எடுத்ததுக்கே உன் கொழுந்தைங்க என்ன குதிச்சாங்க. நீ புள்ள வாந்தி எடுத்து உன் பிள்ளை அவங்க கையில கொடுக்க வேணாம்? உன் குழந்தைய 3 சித்தப்பிங்களும் வளர்க்க வேணாம்? எதையும் ஆசைப்படுதனோ அப்பதான் எல்லாம் நடக்கும். இங்க பாரு, உங்க அண்ணன் இப்பயே ஆகாசுக்கு ஒண்ணு செய்ய சொன்னா தனத்துக்கு பிள்ளை இல்ல நம்ம பிள்ளைக்கு மட்டும் செய்ய ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்றாரு. உனக்காக நான் என் பிள்ளைக்கு எதுவுமே செய்யாம இருக்க முடியுமா சொல்லு? ஏய், உடனே ஆரம்பிக்காத. அதான் நாளைக்கு 2 பேரும் வராங்கல்ல, அப்புறம் என்ன, எல்லாம் சரியா போயிடும். தனோ, நீ போய் டீ கொண்டு வாமா. மாப்ள, எல்லாம் சரியாயிடும் மாப்ள. சந்தோஷமா என்ன மாமான்னு கூப்பிடுறதுக்கு இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை வரும் மாப்ள. குன்னக்குடியில இருக்கேன். முதல்ல இந்த வீட்டோட வாசப்படியை தாண்டறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏய், ஒரு நிமிஷம் யாரோ வராங்க. ஹலோ ஹலோ, யாருங்க நீங்க? நீங்க பாட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கீங்க. நான் ஊதுபத்தி விக்க வந்தீங்களா? வாசல்லே நின்னு கூப்பிட வேண்டியதானே. நீங்க பாட்டுக்கு சரசரன்னு உள்ள வரீங்க. வெளியே போங்க முதல்ல. முல்லை இல்லையா? ஊதுபத்தியை யார்கிட்ட வித்தா என்னங்க? கிளம்புங்க முதல்ல. நான் முல்லையோட ஃப்ரெண்டுங்க. சாரிங்க. சாரி. அவ இல்லையா? இருக்காங்க, நான் கூப்பிடுறேன். முல்லை. ஏய் முல்லை, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன். வந்து உட்கார்வா. ஏண்டி, என்ன பார்த்தா ஊதுபத்தி விக்கிறவ மாதிரி தெரியுதா? ஏண்டி? ஏங்க, சாரிங்க, தெரியாம சொல்லிட்டேன். என்னாச்சு? இவங்க என்ன பார்த்து ஊதுபத்திலாம் விக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள வருவீங்களான்னு கேக்குறாங்க. என்ன பார்த்தா அப்படியா இருக்கு? இல்லங்க, இவங்க உங்க ஃப்ரெண்டுன்னு தெரியாது, அதனால அப்படி கேட்டேன். பையெல்லாம் வேற வச்சிருக்காங்க. ஏங்க, பையெல்லாம் வச்சிருந்தா ஊதுவத்தி விக்கிறது அர்த்தமா? அதுவும் இந்த பேக்கை பார்த்தா ஊதுவத்தி விக்கிற பேக் மாதிரி இருக்கா? உங்க ஃப்ரெண்டுன்னு தெரியாம கேட்டேங்க, தப்புதான், சாரி. நான் வேணா போய் டீ எடுத்துட்டு வரவா? இல்ல, வேண்டாம். ஏய், தெரியாம கேட்டிருப்பா, விடு, தப்பா எடுத்துக்காத. ஆமா, யார் இந்த பொண்ணு? இவ அது இவ ஜீவா மாமாவோட வைஃப் மீனா. ஓ, இவங்க தானா அவங்க? இரு, நான் போய் தானா கூட்டிட்டு வரேன். இல்ல, நீங்க இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். இவ தானே உன் கல்யாணத்துல வந்து பிரச்சனை பண்ணவ? ஆளே சரியில்லடி, எவ்வளவு திமிரு. நான் ஊதுபத்தி விக்கிறவளா? ஏய், தெரியாம பேசிருப்பா அடி, விடு. பாவம், அவ என் கூட நல்லா தான் பேசுவா. அவங்க கூட எல்லாம் பேசுவியா நீ? பேசாம அவ என்ன செஞ்சா? ஆனாலும் ஒரு ஆனாவும் கிடையாது. பழசெல்லாம் பேச வேண்டாண்டி. இப்ப என்ன இருக்கோ அதை மட்டும் பேசு. அக்கா,
இவ என் ஃப்ரெண்டு விஜிகா. ஹாய்க்கா. ஆ பாத்திருக்கேன் உன் கூட ஒரு தடவை பாத்திருக்கேன். நானும் பாத்திருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ம் நல்லா இருக்கேன். என்னாச்சுக்கா? அக்காவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான். ஓ, ம் அக்கா, விஜிக்கு கல்யாணம் முடிஞ்சதும் சென்னைக்கு போறா. நல்ல விஷயம். வாழ்த்துக்கள் விஜய். தேங்க்ஸ்க்கா. இந்தாடி, ஏய், கண்டிப்பா அக்காட்ட கொடு. வந்துடணும். இந்தாங்க, எல்லாரும் கண்டிப்பா வரணும். ம் கண்டிப்பா வருமா? ம். அவங்களையும் கூப்பிடு. நீங்களும் கண்டிப்பா வரணும். ம் கண்டிப்பா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. கார்டு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ்க்கா. மீனா குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. அக்கா, என்ன முல்ல, அடுப்புல குழம்பு வச்சிருக்கேன், பாத்துட்டு வரேன். சரிங்கக்கா. உட்காரு. சரிடி. கதிர் எப்படி இருக்காரு? உங்க 2 பேருக்கும் செட் ஆயிடுச்சா கொஞ்சமாவது? ஒரு பிரச்சனையும் இல்லடி, பாவம் அவங்க. ஹே, பாருடா. அப்படியா? ஆ, கல்யாணத்துக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. நீ முத நாளே வந்துடணும். ம், கதிரை கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். தனியா வந்த கொன்றுவ உன்னை. கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். கொம்பு ஏதாவது இருக்கா? அப்படி பாக்குறிய? நான் படுக்கணும். படுங்க. நீ உன் இடத்துக்கு போறியா? இங்க பாருங்க, நான் உங்க பாயில ஒண்ணு உட்காரல, தரையில தான் உட்கார்ந்திருக்கேன். ஏங்க, நைட்ல எங்க இவ்வளவு தண்ணி குடிக்கிறிய? நைட்ல பாத்ரூம் வந்தா தூங்க முடியாம ஆயிடாது? தப்பா கேட்டுட்டோமோ? பா, பயங்கரமான டவுட்டா இருக்கே. உட்காந்து யோசிப்பா போல. ஏங்க, என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணங்க. ஆ? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனா. ஓ, நல்ல விஷயம் தானே. ஏங்க உங்களுக்கு அவளை தெரியும்? கஸ்தூரி அத்தாச்சி வீட்டு காது குத்துக்கு போனப்போ என்ன கோவில்ல விட்டியல? யாரு? மறந்து போச்சா உங்களுக்கு? ஞாபகம் இல்லை. சும்மா ஏதாவது சொல்லணும்னு சொல்லாதீங்க. உங்க வண்டியில ஏறின மொத பொண்ணு நானாதான் இருப்பேன், கடைசி பொண்ணு நானாதான் இருப்பேன். எப்படி சொல்ற? இந்த சிடுமூஞ்சு கூட எல்லாம் யார் பேசுவா? பேசினாதானே வண்டியில ஏற முடியும். ஓய், மேலே போ. எந்திரி, உன் இடத்துக்கு போ. கொஞ்சம் இடம் கொடுத்தா உடனே ஓவரா பேசுவியே. உண்மையை சொன்னா ஏங்க கோவப்படுறிய? வேணாம், போயிடு. சரி சரி, இனி ஒண்ணுமே சொல்லல, விடுங்க. சொல்ல வந்ததை விட்டுட்டு வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. அன்னைக்கு நீங்க கோவில விட்டீங்கல்ல? ஆமாமா, பின்னாடி உட்காந்துட்டு தொணன்னு வந்தி. அப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஏதோ இருக்கு லைட்டா. ஆ, அன்னைக்கு கூட உங்க அம்மா அண்ணி ஏதோ சொன்னாங்களே. அதை விடுங்க. ராத்திரி திட்டு வாங்கிட்டு தூங்க முடியாது. அப்போ என் கூட நின்னா இல்லைங்க என் ஃப்ரெண்டு, அவளுக்கு தாங்க கல்யாணம். ஓ, அதுக்கு தான் எவ்வளவு நேரம் பேசுனியா? சொல்ல வந்ததை சொல்ல விட்டாதானுங்க. அந்த ஃப்ரெண்ட ஞாபகம் இல்லைன்னா சொன்னிய? இல்ல. அவளை ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல, விடுங்க. இன்னைக்கு வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்தா. மாப்பிள்ளை பாத்தியலா? MBA-வா? ஐயோ, நான் சாதாரணமா தானே சொன்னேன். தப்பா நினைச்சிருப்பாவளோ? படிப்பு நல்ல விஷயம் தானே, படிக்கட்டும். படிப்பு எதுக்குங்க? பாருங்க, படிச்சவரு வெறும் 40,000 ரூபாய்க்கு கம்பெனில வேலை பாக்குறாங்க. நீங்க மாமா எல்லாரும் கடையில அதிகமா சம்பாதிக்கிறீல்ல? அப்படிலாம் சமாளிக்க வேணாம், நான் ஒன்றும் நினைக்கல. நீங்க நினைச்சீங்கன்னு நான் சொல்லவே இல்லையேங்க. இந்த கல்யாணத்துக்கு நீங்களும் வரணுமா? நான் எதுக்கு? அவ நம்ம 2 பேரையும் வர சொல்லி தானே கூப்பிட்டுருக்கா.
வெள்ளிக்கிழமை கல்யாணம். வர வியாழக்கிழமையே நீங்க வந்துடணும்னு சொல்லியிருக்கா. நான் வரல, நீ போயிட்டு வா. ஏன்? உன் ஃப்ரெண்டு தானே, நீ போயிட்டு வா. ஏன் ஃப்ரெண்டு தாங்க. நான் என்ன உங்க ஃப்ரெண்டு நான் சொன்னேன்? அவ தான் உங்களையும் கூப்பிட்டான்னு சொல்றேனா இல்லையா? கூப்பிட்டா உடனே போயிடணுமா என்ன? கூப்பிட்டா தாங்க போகணும். கூப்பிடாம எப்படி போக முடியும்? எனக்கு அங்கே யாரை தெரியும் நான் வர்றதுக்கு? ம்? உங்களுக்கு கடையை தவிர ஒன்னையும் தெரியாதுன்னா அது ஏன் தப்பாங்க? இங்க பாருங்க, இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ். நீங்க வராம நான் தனியா போனேன்னா எல்லாரும் என்னைய தான் கிண்டல் பண்ணுவாங்க. இப்பவே சொல்லிட்டேங்க, அப்புறம் சொல்லலன்னு சொல்லக்கூடாது. அப்படிதான். வாய் மட்டும் இல்லைன்னு வையேன் ஒன்னெல்லாம். என்னங்க எதை சொன்னீங்களே? ஒன்றும் இல்லையே. வாய் மட்டும் தாங்க இருக்கு. அதாவது இருந்துட்டு போகட்டும். கேட்டுருச்சா? என்ன காலையில் ஆர்டர் கொடுக்கணும்ல, அவங்களே கொண்டு போயிடுவாங்களா இல்லை நம்ம கொடுத்து விடணுமாண்ணே? எந்த ஆர்டர்? அதானே அன்னைக்கு பொருள்லாம் பார்த்து பார்த்து எடுத்து வச்சிங்க, இன்னைக்கு எந்த ஆர்டர்னு கேட்குறீங்க? அப்படியா? அது என்னான்னு பார்த்து நீயே அனுப்பிச்சி விட்டு. மாமா இந்தாங்க. வைய நான் அப்புறமா குடிச்சிடுறேன். கதிரு இந்தா. ஏய், ஐயோ பார்த்து கொடுக்க மாட்டேடி நீயே. சாரிடா, இருக்கட்டும். கவனிக்கல. இரு, சுற்றுச்சா? அதெல்லாம் இல்லை. முல்லை உனக்கு டீ வேணுமா? இல்ல வேண்டாக்கா. ம். கதிரு நீ இன்னும் கிளம்பல? ம், கிளம்ப போகிறேன் நீ. அம்மா ஜீவா எங்க? அண்ணன் தான் கிளம்பி போயிடுச்சே. அப்புறம் நீ மட்டும் இங்க என்ன பண்ற? கிளம்பு கிளம்பு சீக்கிரம். ஏன் நீ துரத்துறீங்க? இல்ல இல்ல துரத்தலடா, நேரமாச்சுன்னு சொன்னேன். கிளம்பு. நேரம் ஆகலையா நீ? ஆகலையா? என்னடி நீ கொஞ்சம் அமைதியாகவே இருக்க மாட்டியா? ஏன் காலங்காத்தால இப்படி பதறி போய் பேசிட்டுற? அண்ணன் வரேன்னு சொல்லுச்சு. என்னதானே நம்ம ஜகா தானே, வந்தா வரட்டுமே. அதுக்கே நீ இப்படி பதறி போய் பேசிக்கிறதுவ? எனக்கு என்ன, ஒன்றும் இல்லையே. ஜெகா வரேன்னு சொல்லிச்சா? ஆமாம். அண்ணன் எப்ப சொல்லிட்டு வர ஆரம்பிச்சா? சொல்லாம தானே வந்து நிப்பா? இல்லக்கா, அவங்க நம்ம வீட்டுக்கே அப்படிதான் வருவாங்க. அதான் கேட்டேன். ஏ மூர்த்தி, ஜெகா வரத்துக்கு இவ ஏன் இப்படி படபடப்பா இருக்கா? என்னாச்சு தனோ? ஓ அண்ணன் தானே? ஜெகா என்னமோ வெளியூர்ல இருந்து 10 வருஷம் கழிச்சு வர்ற மாதிரி பண்ற. அம்மா, ஜெகா வீட்டில் ஏதோ சண்டை போலம்மா. ஜெகா கஸ்தூரி அத்தை இவங்களுக்குள்ள ஏதோ வாக்குவாதம் போல. அதனாலதான் தானே இப்படி இருக்கா. சொல்லு. கஸ்தூரி வீட்ல இருக்கும்போது சண்டை வரலன்னா தான் ஆச்சரியப்படணும். வாயா அவளுக்கு. அப்பப்பப்பா. முல்லை நீ உள்ள போய் அங்க கிச்சனை பாரு, சட்னி தாளிக்கணும். அக்கா, இதை நீங்க 3 வாட்டி சொல்லிட்டீங்க. நான் அப்பவே தாளிச்சிட்டேன். தாளிச்சிட்டியா? சரி. அத்தையை உள்ள கூட்டிட்டு போய் மாத்திரை எல்லாம் கொடு. கொஞ்ச நேரம் கழிச்சு போய் மாத்திரை போட்டுக்கிறேன் தானோ. எந்திரிச்ச உடனே வா போட. அத்தை மாத்திரை லேட்டா போட்டீங்கன்னா சாப்பிடவும் லேட் ஆயிடும். அப்புறம் நீங்க சாப்பிடாம தூங்கிடுவீங்க. ஆமா ஆமா, அக்கா சொல்றது கரெக்ட் தான் அத்தை. நீங்க வாங்க, நான் மாத்திரை கொடுக்குறேன். சரிண்ணா,
நானும் அப்படியே கிளம்புறேன். ம் மாமா நீங்க போலியா? நீங்களும் கிளம்புங்க. இல்லை அவன் கிளம்பிட்டேன், நான் இருந்து ஜெகாவை பார்த்துட்டே போகிறேன். அண்ணன் கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஏய் தானே, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? டேய் கதிரு, நீ போயிட்டு வாட, நான் பின்னாடி வரேன். சரிண்ணே. வரேன் நீ. தானே இப்போ எதுக்கு இங்கே ஏதோ போகும் போகிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிருக்க? மாமா உங்களுக்கு புரியுதா இல்லையா? அண்ணன் வந்தா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடும். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன்னு சொல்லுச்சே. நானா இருந்தா சமாளிச்சிடுவேன். நீங்க இங்க இருந்தீங்கன்னா அப்புறம் கையோட கூட்டிட்டு போறேன்னு சொல்லும். சும்மா இருக்குண்ணா, முதல்ல அவர் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். வேண்டாம் மாமா, அண்ணன் முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப பிடிவாதமா இருக்கு.